ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களுக்குமே ஒவ்வொரு ராசி நட்சத்திரம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதிலும் பார்த்திங்கன்னா ஒரு சில குடும்பங்களில் ஒரே ராசி நட்சத்திரத்தை உடையவர்கள் 2 பேர் கூட இருப்பாங்க. அதெல்லாம் இயல்பான ஒரு விஷயந்தான். அதாவது ஒரு சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரே இதாக இருக்கும். இல்லைன்னா பையனுக்கும் அப்பாவுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட ஒரே மாதிரி இருக்குங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ராசி இருக்கிறவங்க ஒருத்தங்க இருந்தால் கூட அந்த பலன்களை பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அனுபவிப்பாங்க. அதிலும் ஒருத்தர் 2 பேர்லாம் சேர்ந்தாப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்பொழுது ஆட்டி வச்சுடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிரகங்கள் 2 பேர்த்துக்குமே ஒரே மாதிரி தானே இருக்கும். 2 பேர்த்தோட ராசி நட்சத்திரம் ஒரே மாதிரி இருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் நடக்கும்போது ரொம்ப அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஏன்னா 2 பேர்த்துக்கும் அதே இது அப்படிங்கும்போது அதே கெடுபலன்களாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. ஒருத்தருக்கு இருந்தாலே கஷ்டமாக இருக்கும், இதில் 2 பேர் சேர்ந்து இருக்காங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கன்னிராசி நேர்களில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா கூட அதனுடைய தாக்கத்தை நீங்கள் எல்லாருமே அனுபவிக்கணும். கன்னிராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி உத்திரம் 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் சித்திரை 1 மற்றும் 2 பாதங்களை உள்ளடக்கியது தான் கன்னிராசி. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்து கிரக மாற்றங்களானது ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஸோ ஜூன் 2 அன்னைக்கு பார்த்திங்கன்னா புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறினார். அதைத் தொடர்ந்து இனி 8ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துக்கு மாறப்போகிறார். அதாவது லாபஸ்தானத்திலேருந்து ஐனசேன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதைத் தொடர்ந்து 22ஆம் தேதி அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கும் 29ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கும் மாறுறாரு. ஸோ இதுதான் இந்த டைமில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள். இதனுடைய அடிப்படையில் தான் கன்னிராசி நேயர்களுக்கான பலன்கள் கிடைக்க போகுது. பொதுவாக தன்னுடைய பேச்சின் மூலமாக சாதுரியமாக பேச்சின் மூலமாகவே பல சகலகல விஷயங்களையும் காரியங்களையும் சாதித்து கொள்ளக்கூடிய திறமை இந்த கன்னிராசி நேயர்கள்ட்ட இருக்கும். பேசியே ஆளாக கவுத்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் தான். மேலும் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு தன்னுடைய சுய உழைப்பால் முன்னேறணும் அப்படின்ற எண்ணம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து வரணும் அப்படின்ற எண்ணங்கள் அதிக அளவு இருக்கிறதுனால தான் யாருடைய சப்போர்ட்டுமே தேவையில்லை அப்படிம்பாங்க. ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னா கூட என்னால் வாழ முடியும், என்னால் சாதிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு மன தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே விலகப் போகுது. இது வரைக்கும் உங்கள்கிட்ட பகைமையோடு இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த பகைமையெல்லாம் விலக்கிட்டு எல்லாத்துலேயுமே உங்களோட சேர்ந்துருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே வெற்றிகளானது கிடைக்கும். தன்னம்பிக்கையும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். தகராறுகள் வழக்குகள் எல்லாமே சாதகமான போக்கோடு தான் இருக்க போகுது. அதனால் நிறைய நன்மைகளையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த டைமில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. எல்லாத்தையுமே துணிச்சலாக செய்யுங்க. எது நடக்குதோ அது நடக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு துணிந்து செயல்படுங்க. அப்போ தான் உங்களால் எல்லா விஷயத்தையுமே சாதிக்க முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா பல அலைச்சல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சொல்ல முடியாத அளவுக்கு அலைஞ்சிருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்போ அந்த அலைச்சலெல்லாம் குறைய போகுது. மேலும் நீங்கள் என்ன ஒரு காரியத்தை எடுத்துக்கிறீங்களோ அந்த காரியத்தை வெற்றியோடு தான் செஞ்சு முடிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நிலைகள் எல்லாம் இருக்குது. கிரகங்கள் சரியாக இருக்கும் பொழுது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய எண்ணப்படி எல்லாமே நடக்க போகுதுங்க. இதனால் வரைக்கும் நாம் ஒன்று நினைப்போம், நடக்காது ஒன்றா இருக்கும். ஸோ நம்ம ஒன்று நினச்சோமே இப்படி ஒன்று நடந்துருச்சு அப்படின்ற அளவுக்கு கவலைகள் எல்லாம் கூட பட்டிருப்பீங்க. ஆனால் இனி அப்படிலாம் இருக்காது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இருக்கக்கூடிய போட்டிகள் அத்தனையும் விலக போகுது. ஸோ போட்டிகள் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்க போகுது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போட்டிகள் எல்லாம் குறைஞ்சிச்சு அப்படின்னா வேற என்ன வேணும், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் நடக்கும். போட்டிகள் குறையும் பொழுது நீங்கள் தான் வெற்றியை பெற போகிறீங்க. ஸோ உங்களுடைய செயல்
செயல்களுக்கு தடைகள் ஏற்படுத்தியவங்க கூட இப்போ தானாகவே வந்து விலகி போயிடுவாங்க. நான் அவங்க கூட போட்டிக்கே வரலப்பா, என்னை ஆள விட்டுரு அப்படின்ற அளவுக்கு அவங்களே வந்து ஒதுங்கி போயிடுவாங்க. ஸோ நீங்கள் தான் வந்து ஜெயிக்க போகிறீங்க. அதே நேரம் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கிரகமைப்புகளின்படி பார்க்கையில் பண வரவு பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து செய்யுங்க. இல்லை ஏற்கனவே செய்துட்ருக்கேன், அதை வந்து விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் அந்த முயற்சிகளையும் கூட நீங்கள் இப்போ எடுக்கலாம். ஏன்னா இந்த டைமில் நீங்கள் எடுக்கும் பொழுது அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து சாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்குமே புதன் உங்களுடைய ராசி அதிபதி. புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே புத்தி சாதுரியம் தான், புத்திசாலித்தனமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட புதனை ராசி அதிபதியாக பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் உங்களுடைய சுய உழைப்பால் மட்டுமே முன்னேறணும் அப்படின்னு நினைப்பீங்க. யாரையும் வந்து சார்ந்திருக்கிறதோ அல்லது யாருடைய பணத்தில் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ்கிறதோ இதெல்லாம் வந்து விரும்பாதவர்கள். ₹1 சம்பாதிச்சாலும் அது என்னுடைய சுய உழைப்பால் இருக்கணும் அப்படின்ற வைராக்கியம் பார்த்திங்கன்னா கன்னிராசி நேயர்கள்ட்ட நிறையவே இருக்கும். ஸோ அதன்படி அதனுடைய நிலைகளில் தான் அவங்களும் வந்து இருப்பாங்க. அதே போல் கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறதுனால இந்த டைமில் உங்களுக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா கூடுதலான நன்மைகள் தான் வந்து நடக்க இருக்குங்க. அதே போல் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை வந்து இது வரைக்கும் நீங்கள் சந்தித்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ சொல்ல முடியாத அளவுக்கு குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட குடும்ப பிரச்சனைகள் மன வருத்தங்கள் எல்லாமே இப்போ மாறி சுமூகமான ஒரு போக்கானது இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான நிலைக்காக தான் எவ்வளோ நாளாக காத்துட்ருந்தேன் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் வந்து இருக்கும். சந்தோஷம் வந்து கிடைக்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ மனம் விட்டு பேசுவதற்கோ அல்லது இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கங்கள் அதிகரிப்பதற்கோ இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டைமிங்காக இருக்குது. வீட்லேயும் உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்கள்லாம் திருமணத்துக்கான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா இந்த டைமில் கைகூடி வருங்க. ஸோ தொடர் முயற்சிகள் மட்டுமே வெற்றிகளை கொடுக்கும் அப்படின்றத கன்னிராசி நேயர்களே மறந்துடாதீங்க. ஏதாவது எப்போவாவது வந்து ஒரு முயற்சி எடுத்து பார்த்தோம், அதில் வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படின்றதுக்காக இப்போ வந்து ஒதுங்கி போயிடக்கூடாது. தொடர் முயற்சிகள் மட்டும்தான் வந்து வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலிமா உங்களுக்கு பெருமைகளானது கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக கன்னிராசியுடைய பெண்களுக்கு இது சாதகமான ஒரு நேரம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகங்களையோ பாதகங்களையோ பற்றி ஒருபோதும் வந்து கவலையே படாதீங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே தைரியத்தோடும் துணிச்சலோடும் வந்து எடுத்து செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்கும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படித்தான் இருக்குது. எதையுமே வந்து இப்போ கண்டுக்க மாட்டீங்க. யார் என்ன அப்படின்லாம் எதையுமே வந்து கன்சிடரே பண்ணாமல் என்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் குறிக்கோளோடு எடுத்துக்கிட்டு செய்ய போகிறீங்க. ஸோ அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். எதிர்ப்புகளும் பார்த்திங்கன்னா விலக ஆரம்பிச்சிடும். அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தங்களுடைய பேச்சு திறமையாலேயே நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்குது. அலைச்சல் குறைய ஆரம்பிச்சிடும். நிறைய பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏற்படக்கூடிய காரிய தாமதங்கள் ஆனது உங்களுக்கு அப்பப்போ ஏற்பட்டாலுமே கூட முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது. ஸோ கவலைப்பட வேண்டாம். அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே எதிர்பார்த்த காரியங்கள் எந்த விதமான தங்கு தடைகளும் இல்லாமல் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எதிர்ப்புகள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட இனி வந்து குறைஞ்சிடுங்க. பகை பாராட்டியவர்கள் கூட இப்போது உங்களுடைய பகைமையெல்லாம் விடுவித்து நட்புக்கரம் வந்து நீட்டுவாங்க. ஸோ அவங்களுடைய நட்பால் உங்களுக்கு மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியானது கிடைக்கும். அதே போல் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து குறைய போகுது. ஸோ மனசில் உறுதி பிறக்க போகுது. அதனால் உங்களால் எல்லாத்தையும் வந்து சாதிக்க முடியும். கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கும் அப்படி தாங்க. எல்லா போட்டிகளும் வந்து விலக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் குறிக்கோளோடு கொண்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் வந்து முன்னேற்றம் அடைவீங்க. தொடர்ந்து கன்னிராசி நேயர்களாகிய உங்களுக்கு எல்லா விதமான பலன்களுமே சிறப்பாக நடப்பதற்கு கட்டாயமாக புதன்கிழமைகளில் ஆஞ்சநேயர் பெருமானை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. நம்ம எல்லாருக்குமே பொதுவாகவே தெரியும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் எந்த அளவுக்கு நமக்கு தைரியம் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும், எதிர்ப்புகள் விலகும் அப்படின்னு. ஸோ உங்களுடைய எதிர்ப்புகளும் இப்போ வந்து விலக போகுது. தன்னம்பிக்கையும் துணிச்சலும் கிடைக்குவதற்கு இந்த ஆஞ்சநேயரை தொடர்ந்து வெண்ணெய் சாற்றி வழிபாடுகள் செய்யுங்க. எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். மன தைரியமும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ கட்டாயமாக இந்த பதிவு பார்த்திங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் கிளியராக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றமும் செய்துட்டு தாங்க இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய வீட்டில் யார் கன்னிராசியானது இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பதிவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி உதவி பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றொரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.